டெல்லி மற்றும் பெங்களூருவை அடுத்து சென்னையிலும் ஆன்லைன் நிதி நிறுவனத்தில் செய்த முதலீட்டை இழந்து நிற்கின்றனர் மக்கள். இதுகுறித்து சென்னை மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இணையத்தில் நூதனமான முறையில் பணத்தை இழந்தது எப்படி என்று இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் இன்பாக்ஸிற்கு வரும் விளம்பரங்களை கிளிக் செய்தால் போதும். ஒவ்வொரு கிளிக்கிற்கும் 50 ரூபாய் என்று அடோய் என்ற தனியார் நிறுவனம் ஒன்று புதிய ஆன்லைன் முதலீட்டு திட்டத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டது. இந்த திட்டத்தை நம்பி டெல்லி, மும்பை மற்றும் சென்னையில் ஆயிரக்கணக்கானவர்கள் முதலீடு செய்தார்கள். சில மாதங்களுக்கு முன்பு அந்த நிறுவனம் தனது இணையத்தை மூடிவிட்டது. ஏமாந்த முதலீட்டாளர்கள் முதலீடு திரும்ப கிடைக்காததால் சென்னை காவல்துறையினரிடம் புகார் செய்துள்ளனர். இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், அது நல்ல க்ரோத் இருந்தது, எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு அவங்க ஸ்கீமையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், இந்த பாயிண்ட்ஸை வச்சு காசு எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் மாற்றி கடைசியில் வந்துட்டு இப்போ வெப்சைட்டே ஓப்பன் ஆகாத நிலைமைக்கு போயிடுச்சு சார். அதனால் நாங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். யார் யாருக்கு நாங்கள் எத்தனை ஐடிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஐடியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துருக்கோம் சார். ஏமாந்த முதலீட்டாளர்களிடமிருந்து புகார்களை பெற்றுக்கொண்ட சென்னை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர். இந்தியாவில் 1 மணி நேரத்திற்கு 40 பேர் இணையதள மோசடிக்கு ஆளாகி வருவதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் 4 கோடி பேர் இணையதள மோசடி கும்பலிடம் ஏமாந்து வருவதாகவும் அந்த ஆய்வு சொல்கிறது. சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட வேறொரு ஆய்வில் இன்டர்நெட்டில் தகவல் திருட்டு அதிகரித்திருப்பதால் மிகப்பெரிய அளவில் ஆன்லைன் மோசடிகள் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் முதலீட்டில் நேரடி முதலீட்டை காட்டிலும் 70% ஆபத்து அதிகமாக இருப்பதாகவும் அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. எனவே முதலீட்டாளர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். எல்லாம் பெரிய பெரிய பிராண்ட்ஸாக போட்டிருப்பாங்க. காஃபி டே, புக்கி, இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸாக போட்டிருப்பாங்க. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த பிராண்ட்ஸுக்கும் இந்த வெப்சைட்டும் கனெக்ஷனே இருக்காது. இவங்களாம் ஒரு ஃபேக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இது பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறோன்னா எதுவாக இருந்தாலும் பார்த்து கேவே டெம்டர்னு ஒரு லீகல் டெர்மினாலஜி இருக்குது, அதாவது பையர் பிவேர் அப்படின்னு. ஸோ பார்த்து முடிவு பண்ணி அப்புறம் யோசித்து அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பட் யோசித்து முடிவு பண்ணி அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். நடப்பை காட்டிலும் அதிக லாபம் கிடைக்கும் என்ற வாக்குறுதி தரும் நிறுவனங்கள் பாரத ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யாத நிறுவனங்களில் முதலீடு செய்யாமல் இருப்பது பாதுகாப்பானது என்கின்றார்கள் முதலீட்டு நிபுணர்கள். நண்பர்கள் சொன்னார்கள், உறவினர்கள் வற்புறுத்தினார்கள் என்ற தகவலின் அடிப்படையில் இணையதளம் மூலமாக எந்த முதலீட்டையும் செய்ய வேண்டாம் என்று வாடிக்கையாளர்களுக்கு பாரத ரிசர்வ் வங்கி வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. எந்தெந்த நிறுவனங்கள் சரியான நிறுவனங்கள், எந்தெந்த முறையில் இணையதளத்தின் மூலமாக முதலீடு செய்ய வேண்டும், இப்படி பல்வேறு தகவல்களை RBI வெளியிட்டிருக்கிறது. அந்த தகவல்களை சரியாக படித்து புரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் ஆன்லைன் மூலமாக எப்படி முதலீடு செய்வது என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று RBI சொல்லியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.